Hello everyone, welcome to my channel Techie Sugan. நான் சுகன்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூசர் வந்து என்னோட வேல்யூ 5 அப்படின்னு அக்செப்ட் பண்ணால் எனக்கு இது மாதிரி 5 rows and columnல வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். இதுக்கான லாஜிக் தான் பார்க்க போகிறோம். இங்கே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து rows and columnsல பிரிண்ட் ஆகிருக்கு. rows and columns அப்படின்னாவே நம்ம காமனாக பார்க்குற லாஜிக் என்ன, நெஸ்டட் லூப்பில் லாஜிக் எழுதியாகணும். இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது, n வேல்யூ 5 போது 5 ரோஸ் இருக்குது அண்ட் எத்தனை காலம் மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகிருக்கு, 5 காலம்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான லாஜிக் எழுதிடலாம். ஸோ நார்மலாக நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவோம், எனக்கு நெஸ்டட் லூப் போடும்போது அவுட்டர் லூப்புக்கான லாஜிக் வந்து ரோக்காக எழுதுவோம். ஸோ இங்கே இட்ரேட்டர் வேரியபிள் நான் ரோனே கொடுத்துக்கிறேன். ரோவோட கவுண்டிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோட கவுண்டிங் 1 to 5 எடுத்திருக்கேன். 5 ரோஸ் இருக்குன்னு எடுத்திருக்கேன். அதாவது n வேல்யூ 5னா 5 ரோஸ், நம்பரை பொறுத்து நம்பர் ஆஃப் ரோஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? அப்போ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 0 to 4 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 1லேருந்து எனக்கு கிவன் நம்பர் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒவ்வொரு டைம் எனக்கு ரோ எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ ரோ ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஒவ்வொரு ரோக்கு எனக்கு என்ன ஆகுது, காலம் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக இன்னொரு லூப் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் காலம், இங்கே ரோ காலம் அப்படிங்கிற நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி காலம் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குது, எனக்கு 5 காலம்ஸ் இருக்குது. ஏன் மேக்ஸிமம் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா எல்லா ரோக்குமே ஈக்குவலாக பிரிண்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ரோக்கு ஒரு காலம் பிரிண்ட் ஆகிருக்கு, செகண்ட் ரோக்கு 2 காலம் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய காலமை வந்து ரோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும், ரோட வேல்யூ 1ங்கும் போது காலம் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும், ரோட வேல்யூ 2ங்கும் போது காலம் அகெயின் 1 2ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அப்போ காலம் ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. சரிங்களா? ஸோ இங்கே நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா ரோவோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும்போது எனக்கு 1 less than or equals to 5 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு காலமோட வேல்யூ 1 ஆக போகுது. இங்கே 1 less than or equals to 1. இந்த லூப் எனக்கு ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் டைம் வரும்போது 1 less than or equals to 2 வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அதே மாதிரி திரும்ப மேலே போயிட்டு வரும்போது ரோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2க்கு அகெயின் 1 2ன்னு சொல்லிட்டு காலம் ஃபஸ்ட்லேருந்து 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நான் பிரிண்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, இங்கே பிரிண்ட் பண்ணுறது நார்மலாக ஒரு சிம்பிள் அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு சம் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரோஸ் அண்ட் காலம்க்கும் இந்த பிரிண்ட் பண்ணுற வேல்யூக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரோவில் 1 1ஆக பிரிண்ட் ஆகுது, செகண்ட் ரோவில் 2ஸாக பிரிண்ட் ஆகுது, தேர்ட் ரோவில் 3ஸாக பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் ஒவ்வொரு டைமும் ரோஸை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரோஸை பிரிண்ட் பண்ணும்போது இந்த ரோவோட நம்பரிங் தான் டிஸ்பிளே ஆக போகுது. காலம் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த லூப் டிசைட் பண்ணும். அதே இங்கே என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற பிரிண்ட் அப் தான் டிசைட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரோ வரும்போது 1s பிரிண்ட் பண்ணுறேன், செகண்ட் ரோ வரும்போது ஆல் 2s, தேர்ட் ரோ வரும்போது ஆல் 3ஸாக பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு ரோ பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகணும், லைன் பிரேக் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதனால் பிரிண்ட் ஆஃப் /n ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் இங்கே. ஃபைன். ஸோ இந்த லாஜிக் எழுதியாச்சு. லெட் அஸ் சேவ் திஸ் கோட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ let me compile it. And execute பண்ணீங்க அப்படின்னா இங்கே example 5 அப்படின்னு கொடுத்தா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ 1, செகண்ட் ரோ 2, தேர்ட் ரோ 3 இது மாதிரி டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ பியூர்லி இங்கே நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிற லாஜிக் பொறுத்து தான் இருக்குது. அதே வேறு பேட்டர்ன் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த லூப்பில் எந்த சேஞ்சஸுமே இருக்க போகுது, லூப் அதே தான். ஏன்னா லூப் எது டிசைட் பண்ணுது, எத்தனை டைம்ஸ் எனக்கு வந்து காலம் பிரிண்ட் ஆகணும், ஒவ்வொரு ரோக்கும் டிசைட் ஆகுது. ஆனால் அங்கே என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற லாஜிக்கு நீங்கள் இங்கே பிரிண்ட் ஆஃபில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.